ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இப்போ நம்ம எஸ்பிஓவில் வந்து போர்ட்டல் பேஜ் உள்ள வந்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டாஸ்க் வந்து இப்போ நியூவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஓகே, இதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உள்ளது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து தமிழில் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே பாருங்கள், இந்த 3 டாட் இருக்கா, அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுமே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இந்த இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணதுமே எல்லாமே என்ன ஆகிடும், தமிழாக மாறிடும். இதை நீங்கள் வந்து நல்லாவே படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நான் வந்து இங்கிலீஷ்லேயே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கணும். சரியா? இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கிலீஷில் தான் திரும்ப இருக்குது. இது நல்லாவே நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் ஹியர்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை டச் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இதில் வந்து நல்லாவே ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஏரியல் கம்ப்ளீட் இதை பற்றி கொடுத்துருக்காங்க, 500 கிராம் ரிவ்யூ. ஓகேவா? இதை பற்றின ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். இதை படித்து பார்க்காம நீங்கள் போயிட்டு டாஸ்க் பண்ணவே கூடாது. சரியா? இதில் வந்து பாருங்கள், கீவேர்ட்ஸு, ஹேஷ்டேக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து பாருங்கள், பை நவ் கெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து டேரெக்டாக பை மோட் ஸ்மார்ட்டுக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஏரியர் வந்துருச்சா. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரேட்லாம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அந்த இடத்துல என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இதனால் நல்லா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ரேட்டையுமே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இதை எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வந்து வியூ பண்ணி நல்லாவே படித்து பார்த்துக்கோங்க. சரியா? ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நீங்கள் வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணாலுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இதோட ரேட் அங்கே அந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்களோ அப்போதைக்கு ரேட்டு டக்குன்னு மறந்துடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு அந்த கேலரியில் பார்த்துட்டு நீங்கள் திரும்ப பேக்கை வந்து நீங்கள் உங்களோட டாஸ்க் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், பேக் வந்துட்டோம். ஓகே, பேக் வந்ததுக்கப்புறமா திரும்பவும் பேக் வரும். இப்போது நம்ம தான் பார்த்துட்டோமா. இப்போது இதெல்லாம் இருக்குது பாருங்கள், டாஸ்க் சப்மிஷன் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த கீழே இருக்கா, இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு வரணும். இதில் என்ன போட்டிருக்கு, சர்வே அண்ட் ஒப்பீனியன் டாஸ்க் வந்து டெய்லி டாஸ்க் லிமிட் வந்து 3 டாஸ்க் நம்ம வந்து பண்ணணும். அதாவது 3 hours டைம் தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து காலையில் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா மதியானம் ஒரு டாஸ்க் பண்ணிக்கோங்க, ஈவினிங்கோ இல்லை நைட்டோ இன்னொரு டாஸ்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும், யாரும் மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போது கோ டு அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஓடி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான் இருக்குது. உங்களோட நேம் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. இதை பற்றின ரிவ்யூ வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏரியல் ஓகே, எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இது லோக்கல் ஸ்டோர், எந்த ஸ்டோரில் வாங்குவீங்கன்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருக்கேன், அதனால் லோக்கல் ஸ்டோர்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, அப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது பைமோட் ஆப்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அதனால் டக்குன்னு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல போட்டுருவோம். அதாவது 118 ரூபா தான் அங்கே போட்டிருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸு நீங்கள் பேக் போய் கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டவுட்டாக இருக்குது அப்படின்னா மேலே இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே இந்த ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, இதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம பைமோட் ஆன்லைன் இந்த இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து போனோம்ல ஆல்ரெடி, அது வந்து விசிபிள் ஆகும். இந்த இடத்துல நம்ம திருப்பி வந்து நம்ம ரேட்டு கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறாங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கா, இதை வந்து நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரேட்டிங் நம்ம கொடுப்போம். இது ரொம்பவே எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வந்து 5 ரேட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருக்கோங்க. ஓகேவா, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த இடத்துல இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் கொடுக்க போகிறேன். மினிமம் இதில் வந்து நம்மளுக்கு டர்ன் வேர்ட்ஸாவது இருக்கணும், சரியா? இந்த இடத்துல வந்து மினிமம் நான் வந்து 10 வேர்ட்ஸாவது நம்ம கொடுக்கணும். நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சப்மிட் ஆகுதான்னு பார்ப்போம். கொடுத்ததுக்கப்புறமா ஓகேம்மா சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேவா, மினிமம் வந்து நம்ம 10லேருந்து 20 இந்த மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், 20 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு, அப்ரூவலும் ஆகிருக்கு. ஓகேவா, இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க 1. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து 3 ஹார்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து நம்ம 3 டாஸ்க் வந்து பர் டேக்கு நம்ம பண்ணணும். ஓகேவா, கிளியராக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.